வணக்கம் கைஸ், வெல்கம் பேக் டு ட்ரையல் அண்ட் சக்சஸ் சேனல். இந்த வீடியோ மேஜரா எதை பத்தினா கேம் சேஞ்சர் படத்தோட ரிவ்யூ பத்தி இல்லாம சங்கர் சாருக்கு என்னதான் ஆச்சு, அதாவது நம்ம இந்தியன் டூல வச்சு அடின்னு அடிச்சு துவைச்சு எடுத்துட்டோம் ப்ரோ. ஒரு காலத்துல கொடி கட்டி பறந்துட்டு இருந்தாரு. அவர் படம் எடுத்தாலே ஹிட்டுன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா இந்தியன் டூல நம்ம ஃபேஸ் பண்ண கிரிட்டிசிசம் பார்த்துட்டு நான் தெலுங்குக்கு போய் படம் எடுக்கிறேன். அவனை செத்தங்கடா, அவன் உங்ககிட்ட மாட்டலடா, நீங்க தாண்டா அவங்கிட்ட மாட்டிருக்கீங்க, அங்க போய் நான் போயிச்சுக்கிறேன்டான்ட்டு அங்க போனாரு. பாத்தீங்கன்னா அந்த படமும் ரிலீஸ் ஆயிட்டு நிறைய கிரிட்டிசிசம் தான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காரு. இந்த வீடியோ மேஜர்லி எதை பத்தி இருக்க போகுதுன்னா, சங்கர் சார் என்ன பண்ணணும், எதனால அவர் இந்த அடி வாங்குறாரு, அதை பத்தி இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. நீங்க நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சரி, ஓகே ப்ரோ, எதனால அவர் சொதப்புறாரு ப்ரோ? சரி, கதைன்னு பார்த்தோன்னா கார்த்திக் சுப்ராஜ் தான் கதையை கொடுத்தாரு. சம்மந்தம் இல்லாம அவர் அடி வாங்கிட்டு இருக்காரு. கார்த்திக் சுப்ராஜ் ஒரு பக்கம் அடி வாங்க. கார்த்திக் சுப்ராஜ் கதை இல்லாம தான் இங்க ஊரை ஏமாத்தி சுத்திட்டு இருக்கிறாரு. ஏன் நான் செவனான்னு இருக்கேன், என்ன ஒண்ணு வம்பளுக்குறான் சத்தமாற கூட என்னடா அவுட்டு போய் ஏனாக்கிறேன். உன் ஜென்டில்மேன் கதையே திருப்பி சீனெல்லாம் மாத்தி மாத்தி வாங்கிட்டு கொடுத்துருக்காங்க. ஆனா அது ஸ்கிரீன் பிளே ஸ்டோரி மட்டும் தான் கார்த்திக் சுப்ராஜ் கொடுத்தாரு. அது இவர் சங்கர் அவருக்கு பாணியில எடுத்துக்கிறாரு. அதான் இப்ப எனக்கு என்னன்னா, கதையில சொதப்புனாரா மேக்கிங்ல சொதப்பிருக்காரு ப்ரோ சங்கர் சார்? ஆக்சுவலா நீங்க சொல்ற மாதிரி ரெண்டுமே கிடையாது ப்ரோ. அவர் சொதப்புனரே ஸ்கிரீன் பிளே தான் சொல்லுவேன். ஆக்சுவலா நீங்க எல்லாரும் சொல்லுவாங்க அவர் ஒழுங்கா எடுக்கல. ஆனா எனக்கு இந்தியன் டூலுமே இருக்கான் ஸ்டோரி கம்ப்ளைண்ட் இல்லைன்னு நான் சொல்லியிருந்தேன் தெரியுமா உங்ககிட்ட. ஆக்சுவலா எனக்கு என்னன்னா, இந்தியன் டூலயே நல்லா பாருங்க, ஒரு விஜிலண்டான ஆளு, எனக்கு வந்து நேர்மையா ஒரு இது வேணும், எல்லாமே நேர்மையா நடக்கணும்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் நேர்மையா உன் வீட்டுல கொடு. அப்ப என்ன ஆகுதுன்னு, அது ஒரு நல்ல பிளாட். என்ன கேட்டா இந்தியன் டூக்கு அது ஒரு நல்ல பிளாட் தான் நான் சொல்லுவேன். இந்தியன் ஒன்னுக்கு அப்படியே ஏட்ட பிளாட்டா நான் சொல்லுவேன். இந்தியன் டூ பையனே கொண்டாடுறான்னு கொண்டாடும் போது இங்க வந்து உன் வீட்டுல நீ பண்ணும் போது எவ்வளவு யோசிக்கிறாங்களே, அது ஒரு நல்ல பிளாட்டான்னு. 2.0லயே அந்த செல்போன் அந்த டெக்னாலஜியால ஒரு பறவை எப்படி அஃபெக்ட், அதுமே நல்ல பிளாட் தான் வச்சுக்கல. அப்ப இங்க எடுத்தாலுமே ஒரு ரியல் லைஃப் இன்சிடென்ட் தான் இது. ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரு ஃபர்ஸ்ட் போலீஸா இருந்தாரு, அப்புறம் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகி, அப்புறம் எலெக்ஷன் கமிஷனர் ஆகி, அதுக்கப்புறம் நம்ம செக்ரட்டரியா கூட ஆயிருக்காரு பிஎம்க்கு. அந்த மாதிரியான ஒரு ஆளரை ஸ்டோரி எடுத்து கார்த்திக் சுப்ராஜ் கொடுத்திருக்காரு. அதுக்கான ஸ்கிரீன் பிளே பண்றாரு. அவரு என்ன நினைச்சிட்டு இருக்காருன்னா, எனக்கு ஸ்டோரி தான் வரலன்னு நினைச்சிருக்காரு. ஏன்னா நிறைய பேர் என்ன சொன்னாங்க, சுஜாதாக்கு அப்புறம் அவருக்கு பப்பு வேவு இல்லப்பா, சுஜாதா போனதுல இருந்தே அவர் படம் அப்படிலாம் கிடையாது. அவர் எடுக்கிற பிளாட்லாம் நல்லா இருக்கு. ஆனா அவர் எங்க மேக்கிங்மே குறையல. சங்கர மேக்கிங்ல என்னைக்குமே குறை சொல்ல முடியாது என்ன பொறுத்த வரைக்கும். இதுலயுமே பிரம்மாண்டம் அது தேவையில்லைன்னு அது வேற, ஒரு படம் மேக்கிங்கா அதை பண்றது வேற. அதுல எனக்கு எதுவும் பிரச்சனை என்னன்னா, ஸ்கிரீன் பிளே தான் ப்ரோ. ஒரு மேஜரா அவர் ஸ்கிரீன் பிளே எங்க அப்டேட் பண்ணா ஸ்கிரீன் பிளேல தான் அப்டேட் பண்ணணும். எப்படி நல்லா எங்கேஜ் பண்றன்றது. இன்னொரு மேக்கிங்ல அது சொல்லலாம், நம்ம அவுட் ஆஃப் பாக்ஸ் போயிட்டு தேவையில்லாத செலவு பண்ணலாம். அந்த படத்துக்கு செலவு பண்றத தவிர அவர் எனக்கு என்னன்னா பாட்டுக்கு வித்தியாசமா யோசிக்கிறாரு ப்ரோ. இந்த படத்துலயுமே யாரா இவரு இந்த மாதிரிலாம் இப்ப யோசிக்கட்டும்னு எனக்கு கண்டிப்பா எனக்கு ஃபீல் ஆயிடுச்சு ப்ரோ. கைய கொடு. ஐயோ எப்பேற்பட்ட கற்பனை, என்ன ஒரு அழகு. அந்த ஜரகண்டின்னு ஒரு பாட்டு ப்ரோ. ஈவன் எஸ்ஜே சூர்யா ஒரு இன்டர்வியூல சொன்னாரு. எனக்கு பாக்கும்போது எனக்கு இப்பயும் வாய் பொழுதுனா நான் பார்த்தேன் அந்த படம். சினிமாடா முக்கியம், படத்தை பாருடா. டூப்னு ஒரு சாங் இருக்கு, அந்த இதுலயுமே செட்டு அவர் அந்த பாட்டா எடுத்த விதம் வந்து சூப்பரா இருந்தது. அந்த பாட்டை நீங்க ஸ்கிரீன் பிளேல காட்டுங்களா? எனக்கு என்னன்னா, இது வந்து நம்ம அவுட் ஆஃப் பாக்ஸ் போயிட்டோம். பாட்டெல்லாம் தேவையே இல்லை. ஏன்னா இப்ப அப்படி சொன்ன அவ்வளவு சூப்பரா எடுத்திருக்காரு. நிறைய பேர் ஏஞ்சி வெளிலதான் இதுல காட்டுற எஃபர்ட் வந்து ஸ்கிரீன் பிளேல காட்டினா எனக்கு தெரிஞ்சு பெட்டர்னு இருக்கு. ஏன்னா இவர் ஸ்கூல்ல வர அட்லியும் இவருதான் இருக்கு, பிரம்மாண்டமா இருக்கு. ஆனா அந்த பாட்டோட இதெல்லாம் நீட்ஸ் எல்லாம் மாத்தினாரு. இவர் இன்னமும் ஒரு ஹீரோ இன்ட்ரோடக்ஷன் சாங், ஒரு லவ்க்கு ஒரு சாங், ஒரு அந்த இது டெம்ப்ளேட்டான ஸ்கிரீன் பிளே. அந்த சாங்குக்கு யோசிச்ச விட ஸ்கிரீன் பிளேல யோசிக்கணும்னு எனக்கு எங்க. ஏன்னா இவர் எப்படின்னா, இந்தியன் டூலயே எனக்கு ஒரு கம்ப்ளைண்ட் இருந்தது, இது கேம் சேஞ்சர் அவரு படமே ஸ்கூப் பண்ற மாதிரி இருக்கு. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியன் டூல வந்து அன்னியன் வருவாங்க, ஜென்டில்மேன் வருவோம், சிவாஜி வரும். இதுல வந்து முதல்வன் சீன்லாம் நிறைய வருது. ஏன்னா ஐஏஎஸ் ரிலேட்டடா இருக்கிற முதல்வன் சீன்
அதுதான் எனக்கு அங்க அப்டேட் பண்ணக்கூடாது. நீ வந்து ஸ்கிரீன் பிளேல அப்டேட் பண்ணு. நீ அந்த பாட்டுக்கான நீட் இருந்ததுன்னா நீ ஓகே உன் பாடியில எடு. அதுதான் அட்லி பண்றாரு. அந்த இடத்துல ஒரு சாங் வேணும், அதை வந்து பிரம்மாண்டமா எடுக்கிறாரு. அது வந்து இந்த படத்துல கேம் சேஞ்சர்ல ஒரு பாட்டு இருக்கும் ப்ரோ. அந்த பிளாஷ்பேக் போர்ஷன்ல அஞ்சலி போர்ஷன்ல ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டு பிரம்மாண்டமா தான் எடுத்திருக்காரு. ஆனா அந்த பாட்டு வந்து ஸ்கிரீன் பிளேயோட உள்ள உட்காருது. ஓகே ஓகே. உங்க வெளில போற செட்டை தாண்டி அந்த இடத்துல செட்டை போட்டு பிரம்மாண்டமா எடுத்து, ஆனா அந்த பாட்டு வந்து அந்த ஸ்டோரிக்கு தேவையான பாட்டு. அப்ப நீ அந்த பாட்டு தேவை போது அது ஓகே ஃபைன், எனக்கு நீ செலவு பண்றதுல கூட பிரச்சனை கிடையாது. ஆனா தேவையே இல்லாம டூப் ஜெகரகண்டி சாங்லாம் முன்னாடி சீனு ஒரு கிளாமரான ஒரு சீனை வச்சு ஒரு ஹீரோயின் எங்க போயிருக்காங்கன்னு தெரியாது, அந்த பாட்டுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் வச்சு சும்மா வச்சு ஒரு ஹீரோயின் வச்சு அதெல்லாம் நம்ம ரொம்ப கிராஸ் பண்ணிட்டோம். இப்போ எனக்கு என்ன கொஸ்டின்னா ப்ரோ, இந்தியன் 2 அளவுக்கு கொஞ்சம் வஸ்டா இருந்துச்சா இல்ல கேம் சேஞ்சர் ஓரளவுக்கு பரவாயில்லாம இருந்துச்சு? இந்தியன் 2 கம்பேர் பண்ணா ஒரு பெட்டர் ஃபிலிம் தான் நான் சொல்லுவேன் ப்ரோ. ஓகேவா, ஓரளவுக்கு பெட்டர் ஃபிலிம்னா பார்க்க முடியாத அளவுலாம் இல்ல, பார்க்க முடியுது இந்த படம். என்னன்னா இந்தியன் 2ல வந்து ஒரு பிரச்சனை பண்ணிடுவாரு, படம் ஸ்டோரியா ஆரம்பிச்சிருக்க மாட்டாரு, கிளைமேக்ஸ்ல தான் ஸ்டோரியே வரும். இந்த படத்துல வந்து இப்போ இன்டர்வல் பிளாக்ல ஸ்டோரி வந்துட்டாரு ப்ரோ. இந்த இன்டர்வலுக்கு ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி ஸ்டோரி கரெக்டா வந்துடுறாரு. அதுக்கப்புறம் அதுல இருந்து ஒரு டிபிக்கல் அந்த இன்டர்வல் பிளாக் வந்து டிபிக்கலா ஒரு சங்கர் படத்தோட ஸ்டைல் இருந்துரு. நான் ஃபீல் பண்ணேன். இன்டர்வலுக்கு அப்புறம் ஒரு பிளாஷ்பேக் சீன், எல்லா படத்துலயுமே பிளாஷ்பேக் ஸ்ட்ராங்கா இருக்கும். 2.0ல மட்டும்தான் பிளாஷ்பேக் ரொம்ப முக்கியமா இருக்கும். இந்தியன் 2ல இன்னும் பிளாஷ்பேக் வரவே இல்லை, தேர்ட் பார்ட்ல வர போடுன்னு. அந்த பிளாஷ்பேக் போர்ஷன் வந்து சூப்பரா எடுத்துறாரு ப்ரோ. நல்லா ஹார்ட் ஹிட்டிங்காவே எமோஷனல் கனெக்ட் உள்ள எடுத்துட்டாரு. ஆனா பிளாஷ்பேக் முடிச்சதுக்கு அப்புறம் திரும்பி சங்கர் பழைய சங்கர் போயிட்டாரு. ஐ மீன் கேம் சேஞ்சர் இந்தியன் 2 சங்கர் கிரிஞ்சி சீன்லாம் வச்சு செம்மன சரி விடுங்க, லாஜிக்லாம் பார்க்கலாம்னு வச்சுங்க. கிளைமேக்ஸ்ல அவர் பண்ண கூட்டு இருக்கே என் வகையால நான் என்ன சொல்லுவேன் அப்படிதான் இருக்கு. கிரிஞ்சி துடி மேக்ஸ் தான் இருக்கணும் வச்சுங்களேன். இந்த சீன்லாம் சரிடா கமர்ஷியல் லாஜிக் இல்லைன்னா அதுக்காக நான் சைடு சத்தியம் ஆல் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் சார், பாடி மட்டும் தான் சைடுல போகும். இதெல்லாம் சங்கர் நீங்களா இப்படிலாம் யோசிக்கிறீங்க? அந்நியன், முதல்வன் ஆக்சுவலா அவர் எல்லாமே ஃபேண்டசி தான், அது ரியல் லைஃப்ல நடக்காதுதான். ஆனா நம்புற மாதிரி இருந்துரு. ஆனா இதுல நம்புற மாதிரியே இல்ல, ஓட்டுற மாதிரி இருக்கு. சங்கர் மேல யூஸ்வலி ஒரு கம்ப்ளைண்ட் எப்பவுமே இருக்கும் ப்ரோ, எக்ஸ்பென்சஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி பண்றாரு. நீங்க இப்ப சொன்ன மாதிரி பாட்டுக்கே அவ்வளவு எக்ஸ்பென்சஸ் பண்றாரு. அதெல்லாம் கரெக்டா? ஃபர்ஸ்ட் எனக்கு அவர் அதெல்லாம் மாத்திக்கணும்ட்டு இருக்கா உங்களுக்கு? அது கண்டிப்பா மாட்டணும் தான் ப்ரோ. அவரு ஓகே என்னோட ஸ்டைல் அதுதான். பட் இப்ப ட்ரெண்ட் இல்லைல்ல. எனக்கு நான் ஒரு பேட்டியில பார்த்தேன், இந்த படத்துக்கு சாங்ஸ் மட்டுமே அரௌண்ட் வந்து ஒரு சாங் வந்து 25 crores 50 crores செலவு பண்ணு. 5 songs का बजट 75 crore சாங் போர்ஷன் மட்டும். ஓகேவா, அது நம்ம க்ரோஸ்ல எத்தனை படம் எடுக்கலாம் எனக்கு அவர் ஃபீல் இருந்தது. நல்லா பாத்தீங்கன்னா இப்ப இந்த வீக்ல மனகான் வந்து 10 கோடி கூட இருக்காரு பட்ஜெட். மனகான் அந்த காலத்துல 15 கோடி போல. ஓகேவா, அதெல்லாம் சொல்றேன். என்னைக்குமே நம்ம என்னதான் குறை சொன்னாலுமே அவர் மாற்று கருத்து இருந்தாலும் சுந்தர்சிக்கிட்டே அந்த ஸ்கின் ஷோ இருக்கு, சங்கர்கிட்டயும் அந்த ஸ்கின் ஷோன்னு ஒன்று இருக்கு. கிளாமரா காட்டுறது அது இப்போ வரைக்கும் மாறல. ஆனா ரியலைஸ் பண்ணிட்டார் சுந்தர்சி. இப்ப லாஸ்டா கூட ஒரு பேஜ்ல சொன்னார், நான் நிறுத்த போறேன்பா அப்படின்னு சொன்னார். இவரு என்னைக்கு நிறுத்த போறான்னு தெரியல. ஆனா அவர் என்ன பண்ணாலுமே அந்த மினிமம் கேரண்டி கொடுத்துருவார் ப்ரோ சுந்தர்சி. சுந்தர்சி வந்து மினிமம் கேரண்டி, இவர்கிட்ட அது இல்லை. இப்ப இந்தியன் 2மே செம நஷ்டம். லைக்கா தலையில துண்டு போட்டான் தான். இந்த இதுக்கே நீ பிரச்சனை பண்ணாரு, இந்தியன் 3 முடிச்சுட்டு தான் நீ ரிலீஸ் பண்ணணும், அப்புறம் ஏதாவது ஷார்ட் அவுட் பண்ணிட்டாரு போல. இங்க தில்லுராஜுவும் தலையில துண்டு போட்டுறாரு நினைக்கிறேன். கிளாமர் அப்பில் சேம் அப்பில் 400 கோடி பட்ஜெட் எங்க வருமானு தெரியல. ஃபர்ஸ்ட் நாள் வந்து 80 கோடி ஏதோ கலெக்ட் ஆயிருக்குன்னு சொன்னாங்க. ஓகே, அதுக்கப்புறம் போவரா தெரியும் ப்ரோ எப்படி போடு. இந்தியன் ராம் சரண் ஃபேன்ஸ் தான் அதை மீட்டு கொடுக்கணும். பாப்போம். சரி ஓகே ப்ரோ, சங்கர் என்னெல்லாம் பண்ணா அவர் அப்கிரேட் ஆவாருன்னு நினைக்கிறீங்க? இன்னும் இண்டஸ்ட்ரியில நல்ல ட்ரெண்டான படத்தை கொடுப்பாருன்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலா எனக்கு என்னன்னா ஒரு கிட்ட கேட்டாங்க இந்தியன் 2, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலன்னு சொன்னேன். ஆக்சுவலா எனக்கு என்ன அப்படி இருந்ததுன்னா அவருக்கு வந்து அந்த கூட இருக்கிற ஆளுங்களை ஃபர்ஸ்ட் மாத்தணும்னு தோணுது. ஓகேவா, தே ஹேவ் டு பி அப்கிரேட். அட்லி மாதிரி ஒரு நல்ல ஒரு நம்ம என்ன சொன்னாலுமே அட்லி அந்த மேக்கிங்ல கரெக்டாக பண்ணி இந்த ஜென்ரேஷன் தான். மேபி அட்லி வந்து இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் இந்த சங்கர் போர்ஷன் இருப்பாங்க. ஆனால் இந்த இதில் வந்து அட்லி கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி ஒரு அசிஸ்டன்ட் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். முதல்ல வெளில நாய்ஸஸ் லிசன் பண்ணணும், எப்படி இது பண்றாங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. இந்த மாதிரி நான் சின்ன வயசுல நான் ஒரு பாட்டு எனக்கு அப்பெல்லாம் சின்ன வயசுல டேரக்ட்னா எனக்கு சங்கர் படம் தான் தெரியும். ஏன்னா சங்கர் படம் எல்லாத்தையும் தேட்டர்ல வீட்டுல கூட்டு போவேன். ஒரு ஹீரோ இருக்கிற மாதிரி ஒரு ஹீரோக்கு ஈக்குவலா ஒரு ஆள் இருந்தார் ப்ரோ நம்ம பிலிம். மணிரத்னம் கிளாசிக் டேரக்டர், பட் ஸ்டில் கமர்ஷியலா சங்கர் கேஎஸ் எனக்கு தெரிஞ்சு சின்ன வயசுல இருந்து தெரிஞ்ச 2 டேரக்டரா, சங்கர் ஒன்று, கேஎஸ் ரவிக்குமார் ஒன்று. அந்த மாதிரி இருக்கிற ஒரு டேரக்டர் இப்படி படம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப அப்கிரேட் ஆகாம இருக்காரு. ஏன்னா இப்ப நம்ம சொல்லுவோம் பாலா வந்து சொல்லுவாங்க ரொம்ப டஃப்பான ஆளு, பாக்குறது டஃப்பான ஆளு, சொல்ற சட்டம் எந்த ஹீரோ சஸ்டைன் ஆக முடியாது. அவரே வந்து பரத்வாஜ்
இந்த ஜென்ரேஷன் மாறிட்டாங்க, நான் எல்லாருக்கிட்டையும் கேட்குறேன், என் கொலீக்ஸ் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் டேரக்டர் கிட்ட கேட்குறேன், மிஷ்கின் கிட்ட, விஜய் கிட்ட, நம்ம மாரி செல்வராஜ் கிட்டலாம் கனெக்ஷன் வச்சு இந்த இதெல்லாம் கேட்கும்போது இல்லை இப்படிலாம் பண்ணால் நம்ம ரெக்ரெசிவாக இருப்போம், அது நீங்கள் வைக்காதீங்க, அதனால அந்த அட்வைஸை நான் கேட்டு அந்த மாதிரி சீன்லாம் நான் வைக்கல, அப்கிரேட் பண்ணி எழுதும் போது நான் கட் பண்ணிட்டேன். அந்த மாதிரி சீன்லாம் நான் இருந்தது, எனக்கு அது ரெக்ரெசிவா ப்ரொக்ரெசிவான்னு எனக்கு தெரியலன்னு ஒரு பாயிண்ட் சொன்னாரு. ஓகே, இப்போ ப்ரொக்ரெசிவா ஃபிலிம் இண்டஸ்ட்ரி இருக்கும்போது எனக்கு அந்த சீன் வேணாம் எடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்க 2-3 பேர். நான் அந்த அட்வைஸை நான் கேட்டுக்கிட்டேன், அதனால அந்த சீன்லாம் வைக்கலன்னு. அப்போ அவ்வளோ டஃப்பான ஆளே நான் மாறினேன்னா அதுக்கான ரிசல்ட்டும் வனமகன் லைக் அந்த பாயிண்ட் ஓரளவுக்கு அருண் விஜய் நல்லாவே பேர் வாங்குறாரு, படமும் நல்ல டாக்ஸ் தான். அப்போ அவர் ஒரு டஃப்பான ஆளை அப்கிரேட் பண்ண ரெடி ஆகிட்டு நம்ம சுந்தர் சி எடுத்துங்க, இப்போ ஸ்கின் ஷோலாம் எதிர்பார்க்கலான்னு சொல்ல மாதிரி அரண்மனை 4ல சொன்னார், எனக்கு இந்த பாட்டே வேணாம்ப்பா தூக்கிடலாம், இப்போ ஆடியன்ஸ்லாம் மாறிட்டாங்கன்னு சொல்கிறான், ஆனால் எடுத்துட்டோம் டைட்டில் லாஸ்ட்ல வச்சாங்க, அப்போ அடுத்த பட்டில் நான் அதை பண்ண மாட்டேன், நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. முக்கியமான இது அதனால தான் அவரும் சப்ஸ்டைன் ஆகுறாருன்னு வச்சுங்க. அப்போ சங்கருமே he has to listen, லைக் இப்போ என்ன ட்ரெண்டில் இருக்குது அதுக்கேற்ற மாதிரி பண்ணிவிட்டு அந்த பாட்டுக்கான ஸ்கோப் வந்து ஸ்க்ரீன் பிளேயில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக, எனக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்டோரி வாங்குறதோட ஸ்டோரி கொடுத்துட்டு ஒரு நல்ல ஒரு டேரக்டர், ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டர், நல்ல ஒரு டேரக்டர், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மனகானே ஏலிஜே வேலை செஞ்சிருக்காரு கூட, சுதா கங்குரா வேலை செஞ்சிருக்காங்க, புரியுதுங்களா? இந்த மாதிரி அவர் ட்ரை பண்ணலாம். இப்போ கரண்ட் ஜென்ரேஷன் இருக்கிற டேரக்டர் 2 பேர், ஈவன் அட்லிக்கிற கூட நீங்கள் பழைய அறிவழகன் வசந்த பாலன்லாம் அவுட் ஆஃப், ஆனால் அவங்க கிட்டே கேட்குறது நீ ஒரு இப்போ கரண்ட்ல ட்ரெண்டில் இருக்க, இப்போ சுதா கங்குரா கரண்ட் ட்ரெண்ட் டேரக்டர் தானே, வனகான் வந்து கிட்டத்தட்ட அவங்க 3-4 ஷெட்யூல்ஸ் கூட இருந்திருக்காங்க பாலா கூட. அப்போ அந்த ஏற்ற அந்த ராரஸ்டிக் இருந்தாலும் இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற சில விஷயங்கள்லாம் வைக்கிறார்ல, அதை வந்து அப்கிரேட் பண்ணனா படம் வந்து கண்டிப்பாக எனக்கு வந்து சங்கர் வந்து குலைக்க முடியும், இல்லைன்னா சுவாகா அப்படிதான் இருக்கும். தெரியல, அவர் வந்து இந்தியன் 3 இப்போ நெக்ஸ்ட் பண்ண போறாரு. அதுக்கப்புறம் வேல்பாறை நாவல் ஒன்று இருக்குல்ல, அதை ஹிஸ்டாரிக்கல் சப்ஜெக்ட் அவருக்கு ரொம்ப இப்போதைக்கு அவருக்கு வந்து இப்போ எந்திரன் இப்படியோ அந்த மாதிரி அந்த படம் வந்து ட்ரீம் ப்ராஜெக்ட் மாதிரி சொல்றாரு, ஒரு ஹிஸ்டாரிக்கல் இது எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாரு. பாப்போம் எப்படி இருக்குன்னு. சரி, ஓகே. நீங்க என்ன நினைக்கிறீங்க? சங்கர் என்ன பண்ணாருன்னா அவர் கரண்ட் ட்ரெண்ட் கூட இருக்க முடியும். அவர் போயிட்டு ராஜமௌலியை வந்துட்டு இந்தியாஸ் ப்ரைடு அதெல்லாம் சொன்ன ஒரு காலத்துல இவரும் ப்ரைடா இருந்தாரு, திருப்பி அந்த பொசிஷனை பிடிப்பாரா அப்படின்றது ஒரு கொஸ்டின் மார்க் தான். நீங்க நினைக்கலாம், நீங்க யாரும் அதை சொல்லலாம், நீங்க என்ன அப்படிலாம் கிடையாது, எங்களுக்கு ஒரு தோணுச்சு சொல்லலாம் அப்படின்னு இருந்தது. சரி, கஷ்டமா இருந்தது இந்த மாதிரி ஒரு டேரக்டர் இதுவாங்க. உங்களோட தாட்ஸ் என்னன்ட்டு கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நீங்க நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோஸ்ல பார்க்கலாம். பாய்.